ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம நான்லாம் பண்ணுவோம் பாருங்க. நான் பண்ணும்போது மாவு பிசையும் போது கொஞ்சமாக நெய் விட்டு பிசைங்கங்க. பட்டருக்கு பதில் நெய் விட்டு பிசைங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நானுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டில் இதில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணணுங்க. நெய்யை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணதோட நெய்யை ஆட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. டைம் கிடச்சிச்சின்னா இல்லாட்டா கண்டிப்பாக 1 ஹவராவது ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா செட் ஆகி வரும். நானும் டேஸ்ட் கொடுக்குங்க. இவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வரணுங்க. உப்பி வந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் வந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கவுத்தி போட்டு கைப்பிடி உள்ள தோசை தவா எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா சுட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி சுட்டுட்டேன்னா நல்லா வெந்துருங்க. இந்த பக்கமும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு எளிமையான முறையில் ஈஸியாட்டு பண்ணி சாப்பிடலாம். எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.